திருமா மட்டும் என்னோடு இருந்திருந்தால் நாங்கள் முதல்வராக ஆயிருப்போம், வருங்காலங்களில் வாருங்கள் என்று அழைப்பு விட்டார். அந்த நிகழ்வில் இருந்து தான் நாங்கள் வருகிறோம். சாதிய கொடுமை அதிகம் நடந்து கொண்டிருக்கிறது, அதை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். தமிழ்நாட்டில் 3 சாரா இருக்கு தெரியுமா? 3 அதுவும் பிரச்சனை. ஒன்னு சாதி, இன்னொன்னு சாராயம், இன்னொன்னு சாமி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எடப்பாடி வெயிட் பண்ணி எங்களுக்காக நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி தான் அப்படின்னு சொல்லி முடித்த 3வது நாள் தான் அமித்ஷாவோட கூட்டணி வைக்கிறாங்க. ஏன்னா நீ வெயிட் பண்ணி பயன் இல்லை, இவர் வரமாட்டோம்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு வலையை வைத்தார்கள். ஆனால் எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு. விஜய்கிட்ட ஓரளவுக்கு சினிமா ரசிகர்கள் இருக்காங்க, நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ அவர் ஒரு அரசியலை நோக்கி வர்றாரு. அவர் மேலே எந்த கரப்ஷன் இல்லை, எதுவும் இல்லை. இந்த பெண்களுடைய செயலே அவருக்கு ஆதரவு இருக்கு, இதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அயன் சக்தி தந்திரும் அன்னை டேட்ஸ். அன்னை என்றால் அன்பு, அன்னை டேட்ஸ் என்றால் தெம்பு. தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் எபிசோட்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட இளைஞர் அணி மாநில செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர் தான் நம்ம கூட இருக்காரு. நிறைய தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அரசியல் களம் செம்ம சூடா இருக்கு. அதுவும் திமுக கூட்டணியை நோக்கி நிறைய ஏவுகணைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா இப்போ இல்லை, அது ஆதவ அர்ஜுனா அவரோட இணைவுக்கு அப்புறமே ரொம்ப பெரிய அளவில் அந்த கூட்டணிக்குள்ளே அடிபடுற பேர் விசிகா வெளியே வரணும் அப்படிங்கிற அந்த பின்னாடி ஏதோ விஷயங்கள் நடக்கிறதாகவும் அடிக்கடி நியூஸ் மீடியாக்கள் அடிபடுது. இந்த டைமில் இப்போ அவரோட சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு தொல் திருமாவளவன். அந்த இன்டர்வியூ கொடுத்ததில் இது ஏதோ உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு சமூக வலைதளங்கள் கருத்துக்கள் எழுந்தது. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? உண்மையிலேயே திமுக கூட்டணிக்குள்ளே என்ன தான் நடக்குது? இதில் ஒன்றும் பார்ப்பதற்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் இருக்கிறோம். நாங்கள் ஏன் வெளியேறணும்? அந்த கூட்டணி உருவாவதற்கு முக்கியமான காரணமே விடுதலை சிறுத்தைகள். அரசியலுடைய வரலாறு நுட்பம் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நான் சொல்வேன், நிச்சயமாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்வீர்கள். நான் மக்களுக்கும் சொல்லுகிறேன். நாங்கள் மக்கள் நலம் கூட்டணி வைப்பதற்கு முன்னால் நாங்கள் யாரோட இருந்தோம்? திமுகவோட தான் இருந்தோம். அந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள், தம்பி உங்களுக்கு நாங்கள் அதிகமான சீட்லாம் கொடுக்க முடியாது, இருந்தால் இருங்க, இல்லாட்டினா போங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. உடனே எங்கள் தலைவராக வெளியில் போக நல்லா கேட்டுக்கிறீங்க. நாங்கள் வெளியேறினோம். வெளியேற பிறகு நாங்கள் ஒரு மக்களை கூட்டணியை ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் உருவானது. இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். அந்த மக்களை கூட்டணி மட்டும் உருவாகாமல் இருந்திருந்தால் அந்த காலகட்டத்தில் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் நிச்சயமாக முதலமைச்சராக இருப்பார். அந்த பல வரலாறு எல்லாருக்குமே தெரியும். மக்களை கூட்டணியை உருவான ஒரே காரணத்துக்காகத்தான் அந்த சிக்கல் வந்துச்சு. அதற்கு பிறகு அந்த அரசியலுடைய நுட்பங்களை உணர்ந்து டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் அன்பு மகன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எங்களை அழைக்கிறார், கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஏன்னா ஒரு மேடையில் பேசும்போது காங்கிரஸ் கட்சியுடைய தனபாலன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த காங்கிரஸில் காமராஜர் காங்கிரஸ் அவருடைய பெண் திருமணத்தில் சொல்கிறாரு, எங்கள் தலைவர் சொல்கிறாரு, திருமா மட்டும் என்னோடு இருந்திருந்தால் நாங்கள் முதல்வராக ஆயிருப்போம், ஆக வருங்காலங்களில் வாருங்கள் என்று அழைப்பு விட்டார். அந்த நிகழ்வில் இருந்து தான் நாங்கள் வருகிறோம். எங்களை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் வருகிறது. ஏறக்குறைய மக்களவை கூட்டணியே உடைந்து போய்விட்டது, அது இப்போ இல்லை. அப்போ அந்த மக்களவை கூட்டணி இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர், அனைத்து கட்சிக்காரர்களும், மதிமுக உட்பட, கம்யூனிஸ்ட் உட்பட, விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் இங்கே இணைந்து விட்டுட்டோம். விஜயகாந்த் அண்ணன் மட்டும் இறந்து போனாங்களா, அவர் அப்படியே அவர் அங்கிட்ட ஒரு போயிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ நாங்கள் இருக்கோம். நாங்கள் வந்த காலகட்டத்தில் இருந்து சட்டமன்றம், பாராளுமன்றம், உள்ளாட்சி தேர்தல், இன்னைக்கு நடந்த பாராளுமன்ற தேர்தல் அனைத்திலையுமே ஒரு மாபெரும் வெற்றி. கண்டிப்பாக இதை யாரும் மறுக்க முடியாது. இந்த வெற்றி எப்படிடா உருவாச்சு அப்படின்னு பார்த்தா, விடுதலை சிறுத்தைகள் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் வெற்றி பெறும் அப்படின்றத ஒரு அரசியலில் இன்னைக்கு ஒரு எழுதப்படாத ஒரு சட்டமாக நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நாங்கள் தான் அதை உருவாக்கியது முக்கிய பங்கு. அதுலேயும் சொல்லப்போனால் இந்தியா கூட்டணி என்று இந்தியாவிலே உருவாகும் பொழுது எங்கள் தலைவர் ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ இல்லை, 10 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் போவார், டெல்லியில் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் போவார், காங்கிரஸ் ஆஃபீஸ் போவார். நம்மளாம் ஒன்று சேரணும்னு அந்த காலகட்டத்தில் இருந்தே மோடியை நாம் அழித்தொழிக்க வேண்டும், அது அரசியலில் அந்த அரசாங்கம் வரக்கூடாது அப்படின்னு எவ்வளவு முயற்சி எடுத்தோம் இந்தியா லெவலில். ஆனால் இந்தியா லெவலில் அந்த கூட்டணிக்குள் ஒரு ஒற்றுமை இல்லை. அது உங்களுக்கு தெரியும். கம்யூனிஸ்ட் சில இடங்களில் பிரச்சனை, சில இடங்களில் காங்கிரஸ் பிரச்சனை, சில இடங்களில் ஆம் ஆத்மி பிரச்சனை. ஆனால் தமிழகத்தில்
கட்டுக்கோப்போடு நாங்கள் இருக்கிறோம். ஓகே. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில முரண்கள் இருக்கிறது. அதை நான் மறுக்கல. இப்போ சாதி ரீதியான பிரச்சனை தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ கூட நம்ம பேசிக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் நேற்று மதுரை மாவட்டம் மேலூர்ல கூட ஒரு சாதி பிரச்சனை உருவாகி கொண்டு தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் நடக்குது. நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, அதை நாங்கள் கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம். திமுக அரசாங்கம் கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லட்டுமா? இப்போ நேற்று தான் நாங்கள் வந்து உயர்நிலை குழு நடத்தினோம், மேலிட பொறுப்பாளர் குழு. அதே நேரத்தில் மாவட்ட செயலாளர் குரூப்பு நடத்தினோம். அதில் எங்கள் தலைவர் வந்து 13 தீர்மானங்களை அறிவித்தார். அந்த 13 தீர்மானத்தில் ஏறக்குறைய 3 தீர்மானங்கள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை நேரடியாக சொல்லுகிறோம். சாதிய கொடுமை அதிகம் நடந்து கொண்டிருக்கிறது, அதை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள், நேரடியாக சொல்றோம் நெறியாளர் அவர்களே. அதனால நாங்கள் கூட்டணி இருந்தாலும் மக்களுக்காக தொடர்ந்து போராடுவோம். இந்த கூட்டணியை உடைத்து கொண்டு வெளியில் செல்வதற்கு அளவுக்கு எங்களுக்கும் தேவையில்லை. எங்களை வெளியே அனுப்ப வேண்டும் என்ற தேவை திமுகவுக்கும் இல்லை. அதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. நான் வந்து எல்லாமே எவிடன்ஸோட தான் பேசுவேன், போற போக்கு அடிக்க முடியாது. இப்ப திமுக கூட்டணிக்குள்ள பாமக வரப்போகுதுன்னு ஒரு பேச்சு நடந்துச்சா? தளபதி ஸ்டாலின் 2 நாட்களுக்கு முன்னால் நீட்டா சொன்னாரா? என்ன சொன்னாரு? நாங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, நாங்கள் பாமகவை சேர்த்துக் கொள்ள மாட்டோம். அப்ப முடிஞ்சு போச்சு இல்ல நெறியாளரே. அப்புறம் நீங்க பாட்டு எங்களை சூடு கலப்பற மாதிரி ஆரம்பிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுக்காக இவ்வளவு நீண்ட ஒரு விளக்கம் கொடுத்தேன். கரெக்ட். எனக்கு இதுல எங்க இதுன்னா, ஒருவேளை இது எதுவும் திமுக கூட்டணிக்குள்ள சேர்ந்து வீசிக்க பயணிக்கிறதால இவங்க எதுவும் திட்டமிட்டு எதுவும் இந்த கருத்துக்கள் எதுவும் பரப்ப அதுதான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்ப கேட்டீங்க. இது கரெக்ட். திட்டமிட்டு இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும், இதை சிதறடிக்க வேண்டும் என்று ஒரு குரூப்பு செயல்படுது. எங்க தலைவர் எது பேசினாலும் அதை வச்சு ஒரு கருத்தை கொண்டாந்து ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்க தலைவரே தெளிவாக சொல்லிவிட்டார். உயர்நிலை குழுவிலே சொல்லிட்டார், மேலிட பொறுப்பாளர்களே எங்கேயுமே அதை வீடியோ எடுக்கல, எங்கேயும் இது பண்ணல. அதில் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் தலைவருடைய அனுமதியோடு சொல்கிறேன். என்ன சொன்னார்னா, நம்ம இந்த முறை நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி தான் இருக்கிறோம். ஆக யூடியூப்ல உங்களை மாதிரி ஆட்கள், அதுவும் குறிப்பாக சங்கத்தமிழ் போன்ற ஆட்கள், நீங்கள் வெளியில வந்து தேவையில்லாத கருத்துக்களை நீங்க நல்லது செய்ய நினைச்சு கூட செய்யலாம். ஏன்னா மக்களுக்காக நீங்க கேட்குறீங்க. ஆனால் அது வந்து திமுகவுக்கு எதிர்ப்பாக மாறிவிடக்கூடாது. அதனால் கவனமாக சொல்லாடல்களை பயன்படுத்துங்க அப்படின்னு எங்க ஒரு 4-5 பேர் நாங்கள் தான் யூடியூப்ல பேசுறேன். எங்களுக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிறார், இல்லை எங்களை நெறிப்படுத்தி இருக்கிறார். அப்போ நான் தெளிவாக நாங்கள் சொல்லுவோம். அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. வருகின்ற தேர்தலில் 2026 விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்ற கூட்டணியான திராவிட முன்னேற்ற கழகம் 200 தொகுதிகளில் அமோக வெற்றி பெறும். அது ஏன்னு கேட்குறீங்களா? அப்போ திமுக சொல்றேன், அது வேற பிரச்சனை. நான் ஏன் சொல்றேன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அது கூட சிறப்பு தான். தனியாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து இன்னும் சில பேரை சேர்த்து கூட அவங்க வந்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கதான் செய்தது. என்னைக்கு போய் பிஜேபியோட சேர்ந்துட்டாங்களோ அப்போ எங்களுக்கு ரொம்ப ஸ்லோவமாகி போச்சு. இப்போ பிஜேபியோட சேர்ந்துட்டாங்க, மிக எளிமையாக இருக்கு. நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன்ல, இங்கே பாருங்க, தமிழ்நாடு அரசியல் வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. பாமக பிஜேபி ஒரு எதிர்ப்பாளர் இப்போ தமிழகத்தில் இருக்குது. ஏன்னு கேளுங்க, நான் ஒன்றும் யாரும் குறைத்து மதிப்பிடல. ஒரு காலத்தில் பாமக உருவாகும் பொழுது ஐயா ஒரு நல்ல எண்ணத்தில் உருவானார். ஆனால் அந்த பிஜேபியோடைய வளையத்தில் போன பிறகு அவர் சாதிய மையமாக வைத்து அரசு செய்து கொண்டிருக்கிறார், அவங்க மதத்தை மையமாக வைத்து அரசு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ சாதிய மதத்தையும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. தமிழக மக்கள் ஒரு நேர்மையானவர்கள், மனித மாண்பு உள்ளவர்கள், சகோதரத்தன்மை உடையவர்கள். அதனால அவர்கள் வந்து குறிப்பா பாமக கூட அப்புறம் பேசுவோம், பிஜேபிக்கு எதிரணிக்கு வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. நான் சொல்றது வந்து யதார்த்தம். நீங்க போய் சர்வே கூட பண்ணுங்க. இப்போ வந்து யாருன்னா ஜெயக்குமார் அண்ணன் உங்களுக்கு தெரியும், அமைச்சர், முன்னாள் அமைச்சர். அவர் பேட்டி கொடுத்தாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. நான்லாம் மன்னன் மாதிரி ராஜா மாதிரி இருந்தேங்க என் தொகுதியில், என் ராயப்பட்டியாபுரம் தொகுதி, அந்த தொகுதியில் ராஜா மாதிரி இருந்தேங்க. தொகுதி தோத்து போனது காரணமே இந்த பிஜேபி. சொன்னாரா சொல்லலையா? இன்னைக்கெல்லாம் ரொம்ப அமைதியா இருக்காருங்க, கப்புச்சு இருக்காரு. கிங்கு மாதிரி இருந்தேன், கிங்கு மாதிரி இருந்தேன், ஜெயிச்சிருவேன். இப்போ வந்து இந்த கூட்டணி வச்சனால தான் தோத்து சொன்னார். சொன்ன அதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். அதுதான் யதார்த்தம். இப்போ எடப்பாடி கூட வந்து விரும்பி போகலையா, வலைய போட்டு வலையில சிக்கல்ல மாட்டிக்கிட்டாருன்னு சொல்றாங்க. எங்களுக்கு கிடைச்ச செய்தி வந்து இவர் ஒன்றும் விரும்பி வாங்க நம்ம போய் சேருவோம்லாம் சேரலையா அவங்க. அது ஏதோ சில அமலாக்கத்துறையோட பிரச்சனைகளை அவங்க பையன் மேலையும் அவங்க சம்பந்தி மேலையும் எடுத்து வச்சுக்கிட்டு டேபிள் அப்படி போட்டு விட்டுட்டு, அவர் அமித்ஷா இருக்காருல்ல, கூப்பிட்டீங்க வா, உன் மேலே இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, நாங்கள் செங்கோட்டையனை ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டேன், ஒழுங்காக கூட்டணி வந்தீங்கன்னா நல்லது, இல்லைன்னா செங்கோட்டையனை வச்சு உடனே காலி பண்ணிடுவோம். என்ன சொன்னால், ஐயோ சாமி விடுங்கய்யா, நான் வந்து உங்கள் கூட்டணிக்கு வந்துடுறேன்னு ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை தான் உள்ளே போயிருக்கிறாரு. ஷானாலே பிரச்சனை தான், அமித்ஷானாலே பிரச்சனைங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் 3 சார் இருக்குது தெரியுமா, 3 சார், அதுவும் பிரச்சனை. ஒன்று சாதி, ஒன்று சாதிங்க, இன்னொன்று சாராயம், இன்னொன்று சாமி.
பாருங்க, கோயிலுக்குள்ள மேல் பாதிக்குள்ள நுழையிறதுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருச்சு, நீதிமன்றம் கொடுத்துருச்சு. ஆனா உள்ள போறோம், அங்க இருக்கிற சாமி பேரை சொல்லி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறாங்க. நீங்க பாத்தீங்களா பார்க்கலையா? கடுமையான நடவடிக்கை எடுக்கும் நாங்க கூட வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆக மொத்தம் இந்தியாவில் பிடிச்ச சனி, இந்தியாவுடைய சிக்கல் ஒரு ஷா, அது அமித்ஷா. தமிழ்நாட்டில் 3 ஷா, சாதி, சாராயம், சாமி. இதை ஒழிச்சாதான் நாடு விளங்கும் அப்படின்றது எங்களுடைய நிலைப்பாடு. இப்போ அடுத்து வந்து எனக்கு இன்னொன்று எங்கன்னா, இப்போ இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் கூட இல்லை, அடுத்து கூட்டணியில் வந்து திமுக கூட்டணியில் பயணிக்கும்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து ஆப்போசிட்டில் இப்போ தாவேக்கா அவங்க அணியில் பார்க்குறப்ப இன்னும் வந்து அவர் ஏதோ ஒரு கட்சிக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் விமர்சகர்லாம் சொன்னாங்க அதிமுகவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அவங்க பிஜேபி கூட போனனால தான் விஜய் வந்து இன்னொரு அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு. இந்த மாதிரி அதிமுகவை அப்போஸ் பண்ணி ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு. இந்த மாதிரி இப்போ விக்ஸாயி தான் அறிக்கை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை விசிகாவும் தாவேக்காவோட இது முன்னாடி பேச்சுவார்த்தை நடந்ததா, இல்லை அவங்க எதுவும் அப்ரோச் பண்ணாங்களா? அப்படிலாம் இல்லை பிரதர். அதிமுக அதே மாதிரி விஜயோடைய அமைப்பு இது வந்து தலைவர் எப்படியாவது கொண்டு போயிடணும் அப்படின்ற கடுமையான முயற்சி எடுத்தாங்க. வெற்றி வாய்ப்பு எளிதாயிரும் அப்படிங்கிற கடுமையான முயற்சி எடுத்தாங்க. ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எடப்பாடி வெயிட் பண்ணது எங்களுக்காகத்தான். எங்க தலைவர் அங்கே இருக்கிற ஒரு மாநாடு நடத்தினார் பார்த்தீங்களா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மகளிர் மாநாடு. அந்த மாநாட்டில் தெளிவாக சொல்லிட்டாரு, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி தான் அப்படின்னு சொல்லி முடித்த 3வது நாள் தான் அமித்ஷாவோட கூட்டணி வைக்கிறாங்க. ஏன்னா நீ வெயிட் பண்ணி பயன் இல்லை, இவர் வரமாட்டோம்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு வலையை விரித்தார்கள். ஆனால் எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு, நிலவு காத்த நம்ம ஒரு பழமொழி சொல்லிட்டாரு, அதுமாதிரி நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை, நீங்கள் போராடுறத போய்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி முடிச்ச அவர் போயிட்டாப்புல. அதே நேரத்தில் விஜய் அவர்களும் எங்கள் வர வேண்டும் என்று எங்களுக்காக காத்திருந்தார்கள் என்பது உண்மைதான், நாங்கள் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இவர்களை விட சனாதானத்தை வேற இருக்க, பாசிசத்தை வேற இருக்க, ஜனநாயகத்தை வென்றெடுக்க ஒரு நல்ல கொள்கை சார்ந்த கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி. நீங்க நல்லா பாருங்க, அவன் கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லை 2ஆம் கட்ட அமைச்சர்கள் சில அப்படி இப்படின்னு பேசுறாங்க. நான் அதெல்லாம் மறுக்கல. ஏட்டிக்கு பூட்டியா பேசுறது, சில பேர் சாதி புத்தியோடய செயல்படுறது. நான் ஓப்பன கூட்டணி தான் ஓப்பன சொல்லலாம் தைரியமா. ஆனால் நீ நல்லா பாரு, நீங்களும் வந்து நெறியாளுமை பண்ணி ஒரு நீண்ட அனுபவம் இருக்கு. நல்லா நான் சொல்ற கருத்தை விவாதத்துக்காக பேசுங்க, நேர்மையாக பேசுங்க. ஸ்டாலின் எங்கேயாவது தேவையில்ல கருத்துக்களை பேசுறாரா? இல்லை. நல்லா ஓப்பனாக பேசுங்க, பேசுகிறாரா? அவன் எங்கனையாவது சாதிக்கு சப்போர்ட்டா, சாதி வரிகளுக்கு சப்போர்ட்டா, இல்லை பிஜேபி சப்போர்ட்டா எங்கேயும் பேசுகிறாரா? இல்லை. அதுதான் எங்களுடைய அளவுகோல். அப்போ சாதியத்தை எதிர்க்கிறாரு, ஜனநாயகத்தை வென்றெடுக்கணும்னு விரும்புகிறாரு. இன்னமும் சொல்லப்போனால் ஒரு வரலாறு சொல்ல எங்களுக்கு சில பேர் கேட்குறாங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன வெற்றி அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் வந்து ஒரு வெற்றி கேட்டுங்க, இந்த கூட்டத்துக்காக சொல்கிறேன் என்ன வெற்றின்னு. அதாவது புரட்சி அம்பேத்கருடைய பிறந்தநாள் வருது பார்த்தீங்களா, அதை வந்து அரசாங்கத்தில் உறுதிமொழி ஏற்பாங்க, அரசாங்கத்தை நிகழ்வு நடத்துவாங்க. விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது, கம்யூனிஸ்ட் நடத்தும், காங்கிரஸ் நடத்தும். ஆனா திமுக எந்த காலத்திலும் பெருசா நடத்தினது இல்லை. ஆனா தளபதி ஸ்டாலின் அறிக்கையை கொடுத்தாரா, எல்லா கட்சிக்காரர்களும் மாலை அணிவிக்க வேண்டும், சிறப்பு செய்யணும் சொன்னார் பார்த்தீங்களா. இதுவே விடுதலை சிறுத்தை கிடைத்த வெற்றி தான். அப்ப அந்த வகையில கொள்கை சார்ந்து நாங்கள் வந்து ரொம்ப ஒற்றுமையாக இயங்குகிறோம். அப்ப இதை விட்டுட்டு ஒருவேளை இப்ப விஜய் இருக்காரு, விஜயும் அம்பேத்கரை வந்து தன்னுடைய ரோல் மாடலாவே காட்டுறாரு, தனது கட்சியுடைய கொள்கையின் வடிவமாவே காட்டுகிறார். அதெல்லாம் பாராட்டுறோம். இப்ப இளைஞர்கள் மத்தியில ஒரு நல்ல கருத்தை விதைக்கிறாரு. இப்ப வர கடந்த புரட்சி அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு கூட அவர் கட்சியில எல்லா பற்றியும் சொன்னாரு. எல்லாரும் மாலை போட்டார், இவரே போய் சினிமா படத்துல செட்டிங் போட்ட மாதிரி போட்டாருங்க. நான் திடீர்னு யூடியூப்பை பார்த்துட்டே இருக்கேன், திடீர்னு இது என்ன செட்டிங்கா என்னன்னு தெரியல, தனியாக அவர் மட்டும் போடுறாரு. அது இன்னும் அவர் வந்து சினிமா முகத்திலே இருக்கிறாரு. அரசியலுக்கு வந்த அப்புறம் அது வேற பிரச்சனை. அவர் செஞ்சார். எடப்பாடியும் ஓரளவுக்கு வந்து சிறப்பாக கூட செயல்படுவதற்கு முயற்சிக்கிறார். ஆனா இவர்களை விட திமுக வந்து கொள்கை சார்ந்த ஒரு கோட்பாட்டு சார்ந்த இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு அமைப்பு, ஒரு அதிகமான வாக்காளர்களை கொண்ட அமைப்பு. அப்ப அந்த அமைப்பை மையமாக வைத்து, இன்னும் திமுக அரசாங்கத்தை மையமாக வைத்து, இன்னும் சொல்லப்போனால் அவர்களை ஒரு பாதுகாப்பு கேடயமாக பயன்படுத்தி, இன்னும் ஒரு பாதுகாப்பு அரணாக பயன்படுத்தி நாங்கள் சனாதானத்தை எதிர்க்கிறோம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. இப்போ ஒரு பெரிய அட்டாக் நடந்துருச்சா அங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த ஏரியாவில் நடந்து முடிந்ததுமே எல்லாருமே வந்து பல மாதிரி அறிக்கை கொடுத்தாங்க. ஆனால் இந்தியாவிலேயே இதற்கு பொறுப்பேற்று அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று சொன்ன ஒரே தலைவர் எங்க தலைவர். வேற யாரும் அதை சொல்லுங்க, நாங்க தான் சொன்னோம். ஏன் சொல்றோம்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. என்னன்னா இவங்க தான் சொன்னாங்க ஜம்மு காஷ்மீர்ல எந்த பிரச்சனையுமே வராது, அமைதியா இருக்குது, நாங்க தேர்தல் நடத்தி முடிச்சிட்டோம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா கண்ணுக்கு முன்னாடி வந்து இப்போ 28 பேரை கொலை பண்ணிட்டாங்களே, 28 பேரும் காலி செத்து போனாங்களே. அப்ப அந்த 28 பேருக்கு யாரு பொறுப்பு?
யார் ரெஸ்பான்சிபிள்? அதுக்கு எங்கள் தலைவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. ஒரு காலகட்டத்தில் பாம்பேயில் ஒரு பெரிய அட்டாக் நடந்துச்சா, அதுக்கு பொறுப்பேற்று அந்த காலகட்டத்தில் இருந்த அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணார், பதவி விலகினார். வரலாறு தெரியுமா உங்களுக்கு? மக்களுக்கு தெரியாது, எடுத்து சொல்றேன். பதவி விலகினார். அப்போ அதை போல இவர் விலக வேண்டும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்னா, இவர்கள் வந்து இது மாதிரி இப்போ பாருங்க, அதில் வந்து நல்லா கவனிச்சின்னா தெரியும். நான் டிவியில் அதை பார்த்தேன். அது ஒரு பெண்மகள் வந்து பேசுது கரெக்டாக. இது என்னமோ இஸ்லாமியருக்கு எதிர்ப்பாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, என்னை காப்பாற்றினதே ஒரு இஸ்லாமிய டிரைவர் தான் சொன்னாங்க. சொல்ல இதுதான் பாரத இங்கிருந்தா சுட்டாங்க, அவங்க பார்க்க கூட இல்லை அவங்கள. அப்போ அது அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒற்றுமையாக இருக்கிறோம். இஸ்லாமியராக இருக்கட்டும், இல்லை இந்துக்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். சில பேர் சாதியவாதிகள், மதவாதிகள் இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. அதுதான் நாங்கள் வந்து ஆரம்பத்திலே சொன்னோம். இன்றைக்கி நேற்று இல்லை, என்னமா சொன்னாங்க தலைவர் ஞாபகப்படுத்துகிறவங்க தொலைக்காட்சிக்கு என்ன சொன்னார்னா, இஸ்லாமிய தோழர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாக்க இருக்கக்கூடிய ஒரு தலித் அமைப்பு விடுதலை சிறுத்தைகள். நாங்கள் ஒரு தலித் அமைப்பு தான். நாங்கள் வெறும் தலித்துக்கு மட்டும் போராடவில்லை, கிறிஸ்துவர்களுக்காக போராடுகிறோம், இஸ்லாமியருக்காக போராடுகிறோம், இன்னமும் நலிந்த மக்களுக்காக போராடுறோம், பெண்களுக்காக போராடுறோம். உங்களுக்கு புரியுதா? அதே நேரத்தில் நாங்கள் பாமக பிஜேபியோட என்னைக்கு நாங்கள் சேர மாட்டோம். ஏனென்றால் பாமகவில் இருக்கின்ற வன்னிய தோழர்களை மீட்டெடுக்க வேண்டும், அதே மாதிரி பிஜேபியில் இருக்கின்ற இந்துக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பது இன்னைக்கு நேற்று இல்லை, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் பிரகடனப்படுத்தினா கொள்கை சார்ந்து கோட்பாடு சார்ந்து நாங்கள் இயங்குகிறோம். அதான் இங்கே இருக்கிற உண்மை. இப்போ அடுத்து இப்போ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 மாத காலம் முழுமையாக இருக்குது. இந்த எலெக்ஷன் எப்படி இருக்கும் சார்? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக பிஜேபி அது தனியாக ஒரு அணி வந்து 2021 இருந்துச்சு. இந்த பக்கம் திமுக இந்த கூட்டணி தனியாக இருந்தது. இடையில சீமான் அவர் தனியாக இருந்தார். ஏன்னா 3 பேர் தான் இருந்தாங்க. இப்போ வந்து விஜய்னு ஒருத்தர் புதுசாக உள்ள வந்திருக்காரு சார். ஏன்னா இன்னும் வந்து அவருக்கு விசிபிளாக ஓட் பேங்க் வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. இவரோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது எப்படின்னா, விஜய்கிட்ட வந்து ஓரளவுக்கு சினிமா ரசிகர்கள் இருக்காங்க, நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சிறந்த ஒரு நடிகர் தான். இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து இந்தியாவிலே அதிகமான சம்பளம் வாங்கக்கூடியவர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ அவர் ஒரு அரசியலை நோக்கி வர்றாரு, அவர் மேலே எந்த கரப்ஷன் இல்லை, எதுவும் இல்லை. அப்போ அவருக்குன்னு ஒரு ஓட்டு வரும். இன்னும் பெண்களுடைய சைட்லேயே அவருக்கு ஆதரவு இருக்குது, இதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அரசியல் என்பது ஒரு பெரிய கட்டமைப்பு. நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் ரசிகர்களை வச்சுலாம் ஒன்றும் செய்ய முடியாது. அது இப்போ ஒருவேளை அவங்க வந்து ஏதாவது ஒரு அமைப்போடு சேர்ந்திருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் விஜயோடு சேர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவுக்கு சேர முடியாது, எதிர்ப்பாக இருக்கிறாங்க. இல்லை திமுக இல்லாத ஒரு கட்டமைப்பு, ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் இல்லை ஏனைய அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டாலும் அதற்கான வரவேற்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து தேர்தல்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா வந்து ரசிகர் மட்டுமல்ல, அங்கே ஓட்டு போடுற பூத்து கமிட்டி போடணும் முறையாக, அவன் முறையாக உட்கார்ந்துருக்கணும், அவன் விலை போயிடக்கூடாது. இப்போ நீ அறுவடை செய்தாலும் கூட அதை கரெக்டாக அறுத்து நெல்மணியை கொண்டு வரணும்ல வீட்டுக்கு, அது மாதிரி அவர் செய்ய முடியுமான்னு தெரியாது. ரெண்டாவது, எவ்வளவுக்கு அரசியலில் வந்து இன்னைக்கு வந்திருக்கிறாருன்னா எவ்வளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நம்ம சொல்லவே முடியாது. இன்னமும் நமக்கு தெரியல, அவர் கைப்பை மூடி தானே இருக்குது, திறந்தா தானே தெரியும். அப்போ அது ஒரு சிக்கல் இருக்குது. ஆனால் இன்னொரு சிக்கல், அதை விட நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். அவர் பாவம் நமக்கு வேண்டியவர் தான், நம்ம அவர் ரசிகர் தான், இருந்தாலும் பாவம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன். எப்படின்னு கேட்டுங்க, இப்போ எங்கள் சைடில் இருக்கிற கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கா? அந்த படி தனியாக வந்து என்னைக்கு பிஜேபியோட போச்சோ அங்கே போச்சு, கதை முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு. அடுத்துங்கிட்டார் விஜய். இப்போ அண்ணன் சீமான் வந்து எங்கிட்டு போவாருன்னு சொல்ல முடியாது, அவர் தனியாக நிற்கிறேன்னு சொல்கிறாரு. கூட தனியாக நிற்கிறேன்னு தான் சொல்லிட்டு இருக்கு. ஆனால் அவர் பிஜேபி வலையில் கடக்கிறாருன்னு சில செய்தி சொல்கிறாங்க. எவ்வளவு உண்மைன்னு தெரியல. எனக்கு கிடைச்ச செய்தி சொல்கிறேனே, மேடத்தில் சில பேசின இடங்களில் அப்படியே செய்தி வருது. சரி, அவர் தனியாக கூட நிற்கட்டும், அவர் சொன்ன கான்செப்டை ஏற்றுக்கொள்வோம். அவர் என்றைக்குமே தனியாக நிற்பார். அப்போ நல்லா யோசிச்சு, எத்தனை முனை போட்டி? 4 முனை போட்டி. 4 முனை போட்டியில் எங்களுக்கு வெற்றி உறுதியாயிருச்சு. நான் சொல்கிறது யதார்த்தம் பிரதர். ஆனால் இதுக்கு பின்னாடி எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நிகழ்காலத்தை வச்சு நான் சொல்கிறேன். அப்போ எங்களுக்கு வெற்றி உறுதி. இதே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பக்கத்து போனோம்னா 2ஆம் இடத்துக்கு வரப்போவது யாரு அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள 3 பேருக்குள்ள போட்டி. அப்ப எங்களுக்கு வெற்றி உறுதியாக்கப்பட்டு விட்டது. கேட்டேன்னா சார், ஏன்னா 2021 வந்து திமுக கூட்டணிக்கும் அதிமுகவுக்கும் நேரடி மோதல் இருந்தது. வெறும் ஓட்டு பர்சன்டேஜ் 3 விழுக்காடு தானே. மொத்தம் இன்னும் சொல்ல போனா 1,80,000 ஓட்டு, கிட்டத்தட்ட ஒரு 35-40 தொகுதிகள் இழந்தாங்கல்ல. ஆனா இப்போ வந்து கிட்டத்தட்ட இடையில வந்து விஜய்னு ஒரு புயல் வருது, 2 பேர் வாக்கு, இன்னும் அவர் வந்து என்ன பண்ண போறாருன்னு கூட தெரியல. இப்படி இருக்கப்ப திமுக கூட்டணி வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. 2019 ஆரம்பிச்சது, அது ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ ஒருவேளை இவர் எடுக்கிறதா இருந்தா அதிமுக வாக்குகளையும் சீமான வாக்குகளையும் தானே. ஆமா, அதுதான் பெரிய அதே சிக்கல்றேன். அதுதான் எங்களுக்கு வெற்றி உறுதி. இப்போ திமுக காரங்க தான் சொன்னாங்க நாங்கள் 200க்கு 200 வெற்றி பெற போறோம்னு. நாங்கள் கூட்டணி இருக்கிற நாங்கள் இப்பொழுது சொல்லுகிறோம், எங்களுக்கு வெற்றி உறுதியாகிவிட்டது. நிச்சயமாக 200க்கு 200 நாங்கள் வெற்றி பெறுவோம். எங்களுக்கு நல்ல சீட்டுகள் கிடைக்கும். அதை நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க.
போன முறை வெறும் 6 சீட் தான் நான் வாங்கினேன். இப்போ எப்படியும் டபுள் டிஜிட் தான் நாங்கள் வாங்க போகிறோம். எங்களுக்கு வந்து எங்கள் பொதுச்சாரும் பேசிட்டாரு. சரிங்களா? ஆனால் நிச்சயமாக எங்கள் தலைவருக்கு நிச்சயம் அந்த எண்ணம். எங்கள் தலைவர் வந்து நம்பர்ஸை பெருசாக எடுக்க மாட்டார். எங்கள் தலைவர் வந்து பிஜேபி வரக்கூடாது அப்படின்றக்காக ஒரு கொள்கை ரீதியாக இருப்பார். ஆனால் கூட எங்கள் தலைவர்கிட்ட நாங்களும் சொல்லிட்டோம், இந்த முறை வந்து நீங்கள் வந்து டபுள் டிஜிட்டில் வாங்கணும். நாங்களாம் 25 சீட்டு வாங்கணும்னு சொல்லியிருக்கிறோம் எங்கள் தலைவர்கிட்ட. சரிங்களா? ஆமாம், கட்சி அவ்வளோக்கு வளர்ந்துருக்கு பிரதர். தமிழ்நாட்டில் பூரா பரவலாக இருக்குது. நாங்கள் வந்து எதிராளிகளை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் காம்ப்ரமைஸாக குறைச்சி வாங்கிக்கிறோம். இப்போ நாங்கள் ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ மற்ற அமைப்புக்கோ போனாலும் அவங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நான் வந்து விளக்கமாக இனி பேச தேவையில்லை. ஏன்னா இந்த பக்கத்து தான் இருப்போம். இங்கேயே அதிகமான சீட்டுகளை வாங்குவோம், அதே நேரத்தில் வெற்றி பெறுவோம். ஓகே 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 அதான் நான் ஏன்னா இப்போ திரும்ப அவர்கள் என்ன மனநிலை இருக்கிறார்? அதான் ஒரே மனநிலை, இதே மனநிலை. ஏன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ, இனிமேல் வந்து நிறைய நம்ம கட்சி வேலைகள் சார்ந்து ஈடுபட்டுருக்கேன், இந்த வீட்டு விசேஷங்களுக்கு அழைக்கிறது இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை தொடர்ந்து தான் அந்த ஒரு பேட்டியும் வைரல் ஆச்சுல்ல. அவர் இப்போ என்ன மனநிலை? இல்லை, அவர் கூப்பிட்டா வந்துடுவார். இப்போ நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம், தலைவரை வந்து இனிமேல் எதுக்கும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு தொண்டர்கள்லாம் சொல்லியாச்சு. விருப்பப்பட்ட எங்களை கூப்பிடுவோம். மதுரை மாவட்டத்தில் நிறையா கல்யாணத்துக்கு என்ன தான் கூப்பிடுவாங்க. அங்கே இருக்க சில முன்னணி 2-3 பேருக்கு அவங்கள கூப்பிடுவாங்க. அங்கங்கே சில மாவட்டம் கூப்பிடுவா. அதே மாதிரி நீ எல்லாம் உருவாக்குங்க, தலைவரே நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். அது உண்மை. அவருக்கு வந்து இப்போ 1000 வேலைகள் இருக்குது. அரசியல் தேசிய லெவலில் போயிட்டு நேற்றுல எங்கே கேரளாவில் மீட்டிங் பிரதர் இன்னும் வரல. கேரளா இருந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஆந்திராவில், அதே நேரத்தில் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில். இது மாதிரி இந்தியா பூரா பயணித்து கொண்டிருக்கிறார். இவர் டக்குன்னு ஒரு காது குத்துக்கு வாங்க, சடங்குக்கு வாங்க, சடங்கு கூப்பிடுறாங்க, பூ பெய்த நீராட்டு விழாவுக்கு வாங்க, அது மாதிரி போய்கிட்டு இருக்காரு. இப்போ நாங்கள் சொல்லிட்டோம் 2ஆம் கட்டத்தில் தலைவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இனிமேல் அதெல்லாம் கூப்பிடக்கூடாது, நிச்சயமாக அழைக்க மாட்டார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை எனக்கு இந்த ஏன்னா அவர் இப்படி யோசிச்சிருக்கலான்னு ஒரு இது தோணுது சார். ஏன்னா இப்போ நம்ம இருக்கோம், நமக்கு கீழே இன்னும் வந்து நிறைய பேரை உருவாக்கி விடுவோம். ஏன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கட்டும்னு அதை பண்ணியிருக்கலாம். இல்லை, அது மட்டும் இல்லை, அது ஆரம்பத்திலிருந்தே தான் செய்கிறாரு. தலைவரே சொல்கிறார், தொண்டர்களை நான் உருவாக்கவில்லை, தலைவர்களை தான் உருவாக்குகிறேன் டயலாக் பேசியிருக்கிறாரு. அது உண்மைதான். தலைவர்களை தான் உருவாக்குகிறார். கற்றலும் கற்பித்தலும் கடமையாதல் வேண்டும், அந்த கடமையில் தலைவர்கள் உருவாக வேண்டும் என்று அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட நிகழ்காலத்தில் இன்னும் நம்ம இந்தியா லெவலில் ஒரு தேசிய கட்சியாக நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் அங்கீகாரம் அடைந்து விட்டோம். அப்போ இந்த கட்சி வேலைகள் நிறையா செய்யணும் அப்படின்றத நாங்களே முடிவு பண்ணிட்டோம். இனிமேல் அவ்வளோவா தலைவரை வந்து நாங்கள் கூப்பிட மாட்டோம். ஓகே சார். ஏன்னா ரொம்ப நேரம் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அயன் சக்தி தந்திரும் அன்னை டேட்ஸ். அன்னை என்றால் அன்பு, அன்னை டேட்ஸ் என்றால் தெம்பு.